ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? A breastless woman is longing for sex. என்னம்மா இப்படி ஆபாசமா பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அது மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்ன வார்த்தையை வந்து ஒரு ஆண் பேசியிருந்தா கூட இதே கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தா வந்து இந்நேரம் எல்லாரும் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நானோ இல்லை சமூக வலைத்தளத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சனோ கிடையாது. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு கேள்வியாக இதை எழுப்பியிருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில். இந்த வீடியோவில் நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது எவ்வளோ ஆபாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்போ அந்த எக்ஸாம் எழுதும் போது அந்த கொஸ்டினை ரீட் பண்ண எல்லாரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அதை கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும். கரெக்டா? அதாவது நான் யாரை யோசிச்சு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். குரூப் 4லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். டிரான்ஸ்லேஷன்ல அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு இந்த அளவுக்கு இறங்கியா நீங்க தப்பா பண்ணுவீங்க? ஆக்சுவலா அதான் வந்து நட்ராஜ் சார் வந்து ரொம்ப அழகா கேட்டிருப்பாங்க. டைப் பண்ணும்போது கூடவா உங்களுக்கு தெரியாது இவ்வளவு கேவலமா வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க உணரலையா அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜ் சார் கூட அழகா கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க திருக்குறளே அப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கிறேன், அதுக்குன்னு இவ்வளவு ஒஸ்டான ஒரு டிரான்ஸ்லேஷனா அவங்க வைப்பாங்க? ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அது அப்படியே வந்து பிளாங்காக வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 2-3 பேராவது அதை வந்து திருப்பி பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நிறைய மெம்பர்ஸ் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. ஒருத்தர் எடுக்கிற கொஸ்டினை வந்து 2-3 பேர் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரே ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி இருந்துமே 2-3 பேர் வந்து அனலைஸ் பண்ணியுமே இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத ஒருத்தர் கூடவா பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. பார்த்துக்கோங்க, அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஒரு எக்ஸாம் ஹாலில் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன மைண்ட் செட்டில் யோசிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கே வந்து சீரியஸாக வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் தான் ஆகுது. பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சைட்லேருந்து எவ்வளவோ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுலேருந்தே நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம். இப்படி வந்து நீங்க கொஸ்டின் செட் பண்ணியிருக்கீங்க, 1953 ஓலைச்சுவடி எல்லாம் போய் கொஸ்டின் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்தே நம்ம குரல் எழுப்பிட்டே இருந்தோம். அவங்க நினைச்சிருந்தா ஆன்சர் கீயை வந்து ப்ராப்பரா அவங்க ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆன்சர் கீழே அவ்வளவு தப்பு. 75 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் தப்பா இருக்கு ஆன்சர் கீழ. ஸோ அப்போ என்ன மாதிரி வந்து அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொல்லவே முடியல. பார்த்துக்கோங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம குரல் எழுப்புறோம்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஆன்சர் கீழேயாவது நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது, நம்ம சைட்ல கிளியரா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தா ஆன்சர் கீயை அவங்க ப்ராப்பரா விட்டுருந்துருக்கலாம். ஆனா ஆன்சர் கீழேயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்லன்னு கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுல இதுவும் ஒன்று. ஆனா வந்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஒஸ்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லவே முடியல, அது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணாங்க அப்படின்னு வந்து யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு கேவலமா இருக்கு. இருக்கா எவ்வளவோ திருக்குறள் இருக்கு, அதையெல்லாம் கேட்காம இந்த ஒரு திருக்குறளை தான் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுத்து கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தந்தி சேனல்லையா இருக்கட்டும், சாணக்கியா சேனல்லையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியில கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ நம்ம குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பதிலே வரல. இனிமேலாவது வருமானு எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம சைட்ல இருந்து குரல் எழுப்பிட்டே தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் வந்து சும்மா நேரம் போக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கல. நமக்கு வந்து சீரியஸாவே இஷ்யூ இருக்கிறதுனால தான் நம்ம அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எதுக்கு இத்தனை 30-40 அகாடமிஸ் வந்து சப்போர்ட்டிவா நமக்கு வந்து நிக்கணும் மாணவர்கள் சைட்ல? கரெக்டா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு அவங்க போயிருப்பாங்க இந்நேரம் கைட் பண்றதுக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சைட்ல அவங்க எதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு சென்னை போராட்டத்துக்கு வந்து நிக்க போறாங்க? கரெக்டா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இஷ்யூ இருக்கிறதுனால தான் அவங்களும் நமக்காக குரல் கொடுக்குறாங்க. ஐ மீன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாருமே நமக்காக இறங்கி வந்து ஹெல்ப் பண்றாங்க. எதையுமே நாங்க வந்து காதுல வாங்க மாட்டோம், ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறது வந்து எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியல. பார்த்துக்கோ, மதுரையில் போராட்டம் நடக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூவை எடுத்து பேசணும் அப்படின்னு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் நட்ராஜ் சார் கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு கொஸ்டினை வந்து நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் வந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ஆட்களை எடுக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா சீரியஸ்லி
நம்ம குரூப் 4லயே கூட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஓலக்கம் அப்படிங்கிற கொஸ்டினை பார்க்கும்போது என்ன இது இந்த மாதிரி எல்லாமா இருக்கும் வேர்ட்ஸ், இது என்ன கொஸ்டின் அப்படின்னு ஒரு அந்த டைம்லேயே வந்து நமக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்களும் இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நான் 100% சொல்லுவேன். ஏன்னா சீரியஸாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணும்போது இது என்ன ஓலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வேறு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஸ்டினும் புரியலை, ஆன்சரும் புரியலை, அதாவது ஆப்ஷனும் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள படாத பாட ஆகி தான் வெளியில் வந்தோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த எல்லாரோட மனநிலைமையும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு கொஸ்டினை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனை தான் போய் செக் பண்ணுவோம், என்ன ஆன்சர் வந்து பண்ணலாம், இதுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ஷனை தான் செக் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டினை ரீட் பண்ண உடனே வந்து ஆப்ஷன் செக் பண்ணவங்களோட மைண்ட் செட் வந்து என்னடா இது பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்த முடியுமா, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக நம்ம போய் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி பெண்களை வந்து இழிவாக கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம பதிலளித்து தான் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக நம்ம ஆகணுமாங்கிற மனநிலைமை கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவங்க எடுத்ததுக்கு கண்டிப்பா அவங்க ஆன்சரபிள் தான். ஆனா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சீரியஸாவே தெரியல. எவ்வளவோ கொஸ்டின்ஸ் நம்ம எழுப்பியாச்சு. ஒவ்வொரு கொஸ்டின் எழுப்பும் போதும் அட்லீஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு தப்பும் இல்லாமையாவது நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4 இஷ்யூவை பத்தி நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே பேச ஆரம்பிச்சோம். அட்லீஸ்ட் நீங்க ஆன்சர் கீழேயாவது எந்த ஒரு தப்புமே இல்லாம அனுப்பி இருந்திருக்கணும். உங்க மேல இவ்வளவு தப்பு சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அதுல எந்த ஒரு தப்பும் இல்லாமையாவது பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லை, ஆன்சர் கீழே அவ்வளோ வந்து தப்பா வந்து விட்டுருந்தீங்க. சீரியஸாக வந்து என்ன சொல்லனே எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. உண்மையாகவே வந்து நேத்திக்கு சாரோட வீடியோ பார்த்த உடனே எனக்கு சை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஆப்ஷனை வாசிச்ச எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரி தான் ஃபீல் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் சாருமே நேற்று வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் நட்ராஜ் சாருக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுகிறாங்க, அதுக்கே வந்து பெரிய விஷயம் தான் பார்த்துக்கோங்க. நீ நிறைய பேர் வந்து நான் நட்ராஜ் சார் வந்து சொல்கிற விஷயங்களை எடுத்து சொல்லியாச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீ ஆவுனா நட்ராஜ் சாருக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளும் சப்போர்ட்டா தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் நான் சொல்றது யாரா இருந்தாலுமே நமக்கு நம்ம சைட்ல தப்பு இல்லை, நம்ம நியாயமா தான் குரல் எழுப்புறோம். அதுக்கு ஒருத்தங்க வந்து நீங்க நியாயமா தான் குரல் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்க தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ எல்லாருமே வந்து எதிர்த்து தான் குரல் எழுப்பணும். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்சாங் தட்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே வந்து இன்னும் என்ன மைண்ட் செட்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.